என்ன செல்லம்மா, மார்கழி பிறந்துருச்சு, மார்கழி 1, நீ 30 நாளா 3 மணிக்கே எந்திரிச்சு போடுவேன், உனக்கு கையிலே பிடிக்க முடியாது போ. அடடடடடா, என்ன அழகு, என்ன அற்புதம். வீட்டுக்கே ஒரு கலை வந்துருச்சு செல்லம்மா, உன்னோட கோலமும் கலரும் போட்டதுல. என்ன மாமா கோலத்தை பார்த்து பார்க்காம நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க கோலத்தையே நான் உத்து பார்க்கலையே. நீ அப்படின்னு டான்னு புள்ளி வச்சதுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன உத்து பார்க்கலைங்கிற? கோலம் நல்லா இருக்குது, சூப்பரா தான் இருக்குது. கோலத்தை விட கோலம் போட்டவங்க இன்னைக்கு அற்புதமா அழகால இருக்காங்க. ஐயா அட பாங்க மாமா, நானே இந்த காலையில எந்திரிச்சு செத்த இன்னைக்கு முத நாள் எந்திரிச்சவனே அந்த மூக்கெல்லாம் அடைச்சுக்கிருச்சுன்னு இருக்கிறேன். இதுல வேற இவருக்கு எப்போ விளையாடுது என்னத்த அழகா இருக்காங்களா? யாங்க மாமா நெசத்துக்கு தானா? காலையில எந்திரிச்சு தலையை குளிச்சு விட்டு அப்படி சாமியுமே கும்பிட்டுட்டு மங்களகரமா இருந்தாவே அழகா தானே இருப்பாங்க பொம்பளை எல்லாம். சரி வாங்க, பேசிக்கிட்டே இருக்காம வாயை கொப்பளிச்சுட்டு வாங்க மாமா. இட்லி அவிச்சிட்டு தேங்காய் சட்னி வச்சிருக்கேன், நல்லா சுட சுட 4 இட்லி எடுத்துனுங்க வாங்க. செல்லம்மா செல்லம்மா, என்ன அழகா இருக்குன்னு சொன்னோம்னே அப்படியே வெக்கப்பட்டு கோலப்பொடியெல்லாம் போட்டது போட்ட பார்க்கல அப்படி போட்டுட்டு ஓடி போயிட்டா. இந்த பொம்பளை பிள்ளைல அழகா இருக்குன்னு சொன்னாவே ஒரு வெக்கத்துல அழகாதான் இருக்காங்க. என்ன தம்பியெல்லாம் பாக்குறியாம உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைல நல்லா இருக்க அழகா இருக்குன்னு சொல்லுங்க பொண்டாட்டியில, சொன்னதே அழகு. ஆமா, அப்படித்தான் நான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேனா. செல்லம்மா, இந்த கோலப்பொடிய சரி எடுத்து வைப்போம். நல்லா இருக்குதுடா, நல்லா இருக்குது. ஆமாமா, அதான் நானும் அதை தான் சொல்றேன். கோலத்தை நின்று கண் குளிர பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல. ஒரு வீடான வீட்டுல பொம்பளை இருக்க வீட்டுல ஆம்பளை கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா இந்த ஊரு ஜனங்க காரி துப்ப மாட்டாளுங்க. என்னடா இது, என்ன புதுசு புதுசா உடனே முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கான்னு பார்த்தா மரவாசம் பண்ண விட்டுட்டாளா மகாராணி. அவங்க என்ன பண்றாங்க, உன் பொண்டாட்டி என்னடா பண்றா? அசிங்கமா இல்ல உனக்கு? வீட்டு வாசல்ல ஒரு பொண்டாட்டியை படுக்க போட்டுக்கிட்டு நீ வந்து கோலம் போடுறது உனக்கு வெக்கமா இல்ல? என்ன ஆம்பளை நீ எல்லாம்? ஐயோ, என்ன சின்னமா என்ன சொல்றீங்க? என்ன கோலம் நான் போட்டனா? ஆமா ஆமா ஆமா, அந்த அளவுக்கு எனக்கு இது இருந்துட்டாலும் நான் போட்டுட்டாலும் இப்படி அழகோட போட்டு அழகழகா கலர் அடிச்சிட மாட்டேன். செல்லம்மா கோலம் போட்டா கோலமாவை வச்சுட்டு போயிட்டா அதை குனிஞ்சு எடுத்ததை பார்த்துட்டு பேசுறீங்களோ? ஏன் சின்னமா, எனக்கு போட தெரிஞ்சிருந்தா நான் சூப்பர், இதை விட சூப்பரா போட தெரிஞ்சிருந்தா நான் போடுவேனே. எனக்கு ஒன்றும் தெரியாது கோலம் போடுறதுல அப்படின்னு அசிங்கம். அப்புறம் வீட்டில் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, பார்க்க முடியல வைக்க முடியல, எல்லா வேலையும் தெரிஞ்சா பார்க்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு கூட பார்க்கலாம். இந்த கோலம் நான் போடல. பொண்டாட்டியை இருக்க வச்சுட்டு பண்ணுவே, பழகிக்கிட்டு பண்றாங்களாம்ல, பழகிக்கிட்டு தெரியும். உங்க சங்கதி தெரியும், உங்க சேதி தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். தெரியாத மாதிரி இல்ல. பாடலையா போடல, போடுங்க, என்னமா பண்ணி தொலைங்க, யார் கேட்க முடியும் இவங்களெல்லாம்? ஐயோ சின்னம்மா, வப்பா பண்ண வப்பா, உன இந்த வேலையும் பார்க்க வப்பா, எல்லா வேலையும் பார்க்க வப்பா குந்தாணி. ஐயோ, மார்கழி 1ஆம் தேதியே வம்பா, எஸ்கேப்டா தங்கராசு. ஐயோ பாவமா எலும்பு தோளமா மெலிஞ்சு போய் நிக்குதே. விவசாய காலம் வந்தாலும் வந்துச்சு, இந்த அடமலையில வீட்டிலே அடைச்சு 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 போட்டு எலும்பும் தோளமா ஒண்ணுமே இல்லாம போச்சு. அடியே ராசாத்தி, ஏண்டி அவதுகளாவது பரவாயில்ல, நீ இன்னும் துரும்பா தேஞ்சு போற. வெள்ளச்சி எப்படி இருக்கிற? அவளாவது தண்ணி எண்ணிய குடிச்சுக்கிட்டாவது கிடக்குற அல்ல கோலு கோலுன்னு இருக்கப்படாது நீயே. அக்கா அடி 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 எப்படி அடியா? என்னடி இப்படி அறக்க பறக்க ஓடியாடுறவ? அக்கா நீ என்ன யார்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க? உனக்கு இந்த ஆடு மாடு கோழியோட பேசுறதே வேலைக்கா, மனுஷ மக்களோட பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு வேலையை பார்ப்ப. அக்கா இந்த சங்கதியை கேட்டியாக்கா? அந்த ஒத்தக்கடை தொடர்றதுக்கு எம்பிட்டு கொழுப்பு. இந்த பாத்து போறேன் வேலைன்னு சொன்னா ஒரு வேலையை எடுத்து வைக்கலையாமக்கா, ஒரு கட்டையை கூட நவத்து போடலையாமக்கா. இவங்க 2 பேரும் வீட்டை பார்க்க போறோம்னு போனவங்க ஐயோ வெட்ட நெட்டவழி மாமியார் ஒரே கூப்பாடு கும்மாளமா அழுகையில கடம்பிருச்சுக்கா. என் வீடு போச்சே வாச போச்சேன்னு. ஐயா ஐயா என்ன சொல்லுற? அப்ப அந்த பையன் ஒண்ணுமே பார்க்கலையா? என்னத்த அந்த மாமாவும் ஒண்ணும் கேட்கல விளையே. ஏ மாமாய் மாமா, என்ன செல்லம்மா, என்ன ஆட்டுக்கு தண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாமா மாமான்னு கட்டிக்கிட்டு இருக்க? என்ன தூக்க முடியலையா? என்னப்பா உனக்கு நீனு காலகாலத்துல வந்திருக்க, என்ன விஷயம்? என்ன செல்லம்மா நொன்ன செல்லம்மா யாக மாமா பாவம் இல்ல. அந்த சின்ன மகன் நெட்ட வழியை எடுத்து அடுத்த வீட்டிலேயே எத்தனை நாள் தான் இருப்பாங்க, மனசுக்குள்ள எதுவும் கஷ்டம் இருக்காது. என்னதான் நம்ம பார்த்துக்கிட்டாலும் அவங்க வீட்டுல அவங்க படுத்து எந்திரிக்கிற மாதிரி வருமா? அந்த ஒத்தக்கடை தொட்டாது பயன்ட்ட ஒண்ணுமே நீங்க சொல்லலையாக்கும். சொன்னா அதோட அசந்து மறந்து வருவீங்களே மாமா. என்னதான் உங்களுக்கு மறதியோ தெரியல. இந்த பத்தியில அந்த சின்னம்மா போயிட்டு ஒரே அழுகைன்னு இந்த வளரசை பார்த்துட்டு வந்து சொல்றேன். என்ன எதுன்னு கேட்டு அதை முடிச்சு விடுங்க மாமா. ஐயா, நானும் சுத்தமா யாவும் தம்பி சுருளி பாத்துக்கிறேன், நம்ம என்ன கேட்ட மச்சம் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. சுருளி இப்ப எதுவும் போகலையோ? சரி 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 சரி, என்ன எதுன்னு கேட்போம். என்ன மாமா இப்படி கூறுகட்ட மனசுனா கூறுகட்டத்தனமா
பேசிக்கிட்டு இருக்கவங்க பாப்பா பாப்பான்னு அசால்ட்டா சொல்றியே. ஆமா நீங்க தானே சொன்னவங்க. சுருளி தம்பி சொன்னாங்களா என்ன? அதுக்கு என்ன பண்ணி தெரியும்? நீங்க போய் அதட்டி வெட்டி பாப்பியல. நெட்டவழி அவங்க வீட்டுக்காரரும் அது ஆயில்லாத பூச்சி அந்த தப்பி இப்ப சாம நம்ம காசுலயே பாத்துக்கலாம்னு சொல்லிச்சு. நீங்க ரெண்டு பேரும் பண்ணன வேலை அவனை போட்டுக்கிட்டு பண்ண வச்சேன்னு சொன்னீங்க. சொன்னவங்க அப்புறம் பண்ணி வச்சு கொடுக்கணுமா இல்லையா? சரி பிடிச்சலாமா இந்த போறேன் நேரம் வீட்டுக்கு போறேன் போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன் அவனை. யக்கோ ஆம்பளை கேம்பளை பேச விட்டோம்னா அவன் மச்சானா ஐஸ் பண்ணி போடுவாக்கா. இந்தானே அந்தானே உன்னை நடிச்சு போடுவேன். அப்படியே மச்சான் சரி மண்டை அடிட்டு வந்துருவாங்க. இந்த வாரம் பாக்குறேன் அடுத்த வாரம் பாக்குறேன்னு ஏச்சு கட்டி போடுவாக்கோ. வாக்கா நம்மளும் போய் என்ன ஏதுன்னு கேட்போம். ஆமா அதுவும் சரிதே. இந்த மனுஷட்ட கொஞ்சம் இறக்கப்பட்டு பேசினா முடிஞ்சு வச்சு சோழி. எனக்கு வேற ஒலை அடுப்புல கிடக்கு சோறு அரிசி எப்பதான் போட்டேன். சாப்பாடு கொதிச்சு போய் கொட்டி போருமே. சரி நீ என்ன ஏதுன்னு போ. நான் சோத்தை வடிச்சு போட்டு ஒடியாரேன் போ. சரிக்கோ சோத்தை வடிச்சு போட்டு வரசா வாக்கா நீ அந்த பக்கம். எப்ப பார்த்தாலும் ஆளை பார்த்தா தலையை மறைச்சு ஓடி போயிரியே. எப்பதான் வட்டி காசு கொடுக்க போற? இப்படியே ஏச்சு கட்டிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அட என்ன பண்றது நம்ம அப்படியே பழகி இருக்கோம். என்ன காசுனா தரேன் அடுத்த வாரம் வாங்கிக்க. உன் தந்தவும் தாங்க முடியலையே. எப்ப பார்த்தாலும் அடுத்த வாரம் வருவேன். கரெக்டா எடுத்து வைக்கணும். சும்மா அந்த பேச்செல்லாம் எனக்கு ஆகாது, பிடிக்காது. எத்தனை நாள் வட்டி காசுக்கு நீ வரட்டு பிடிச்சிருப்பேன். இன்னைக்கு வாடா மாப்பிள உனே மச்சான் இங்க வாங்க கருப்பையா காட்டி நிக்கிறேன் வாங்க. ஏய் இந்தயா தொண்டராசு இல்லையா உன்னை பார்க்க வந்துகிட்டு இருக்கோம். இல்ல ஒழுங்கா ஐயா பாருங்க மச்சான் வெடுக்கடியில ஓடிட்டேன். டேய் எத்தனை நாள் வேட்டி வசூலிக்க வந்திருப்பேன். வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு கிடந்தா அந்த வீட்டுக்குள்ள வந்து எட்டி பாப்பேன். இப்போ என்ன பையன் எங்களை பார்த்து தைரியமான ஆளா இருந்தா நில்லையா. டேய் நில்லுடா. ஒடியா மச்சான் இன்னைக்கு பிடிச்சவன் தலையை சீவாம விடப்படாது. ஒடியாங்க இந்த வட்டிக்கடை தொண்டராச வாயில பார்த்து ஊரே பயந்து ஓட. இவளுக்கு பயந்து ஏன் அவன் ஓடுற? என்னவா இருக்கும்? மொட்டையா போவேன் கொள்ள காசு வட்டி காசு அடிக்கிறேன். யாருக்கா நல்ல மனுஷனுக்குலாம் கேடு வருது, இவனுக்கு வருது இல்லையே. எம்பட்டு வட்டி கொடுத்துருப்பேன் இவனுக்கு. இவன்ட கொடுத்த காசையே திருப்பி கொடுக்க முடியுது இல்ல. ராசி கெட்ட பையன் வட்டியா வாங்கி குமிக்கிறேன். புடியா ஐயா அவன் முரட்டாளா இருக்கேன். அவன் ஒடியார வேகத்துக்கு மோதுனானே என் நெஞ்சிலும் நொறுக்கி போயிருமே. சும்மா ஒரு லாக்க மட்டும் போட்டு பிடிப்போம். என்னை தாண்டி போயிருவியாடா? போயிருவானோ? போக முடியாது. டேய் போறதா இருந்தா முன்னாடியே சொல்லு, விட்டு போறேன். போக முடியாதுல்ல? விட மாட்டேன்டோய். ஐயா இவன் கை கொண்டு வர சேப்பே சரியில்லையே. ஐயோ ஏண்டா டேய் ராஸ்கலு, ஓடி வர ஒருத்தன் தடுத்தா கையை தள்ளி விட்டுட்டு ஓடணும். எதுக்கு நேரம் கையை கொண்டு வர? பொம்பளை பொறுக்கி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்படிதாண்டி ஊருக்கடி நல்ல ஊருக்கு சொல்ற மாதிரி முறுக்கி விடுற கையை. ஏண்டா பிராணிக்கற பையலே பொய்க்குடி பையலே என்னடா சொல்லிட்டு போன நேத்து? வீட்டு சரி பண்ணேன்னு சொன்னதுக்கு மண்டே ஆடிட்டு போனே. இன்னைக்கு ஆளை பார்த்தா தெரிச்சு ஓடுறியோ? அப்ப உனக்கு ஏதோ திமிரான்னு கேக்குறேன். பிராட்டுக்கார பைய என்னென்ன வேலையெல்லாம் என்னென்ன சொல்லியெல்லாம் பாத்துக்கிட்டு திரியறேன். உன்கிட்ட காசு மட்டும் வசூலிக்கிற போது நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு வருவேன். எங்க இப்பயே ஒளிஞ்சு ஓடுறேன். அது வந்து ஆளுங்க வேலைக்கு ஆளுங்க கிடைக்கல. ஆளுங்க கிடைக்கலையா? ஊருக்குள்ள அவன் வேலை கிடைக்கல அலைஞ்சிட்டு திரியறாங்க. ஆளுங்க கிடைக்கலங்கற கொத்தனார் மேஸ்திரி கிடைக்கலையாக்கா? அப்ப ஏண்டா அது தைரியமான ஆளானா நின்னு நெஞ்ச நிமிர்த்திலடா சொல்லணும். ஏண்டா எடுத்து ஓடணும்? ஆக மச்சான் என்ன பாத்துக்கிட்டே இருக்கவரு ஆளுங்க கிடைக்கலங்கற கொத்தனார் மேஸ்திரி எதுவும் கிடைக்கலையோ? ஆட போப்பா நீ வேற புரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவன் ஏதோ கதை ஓட்டிக்கிட்டு இருக்க, நீ அதை கேட்டுக்கிட்டு இருக்கியா? அவனுக்கு தெரியாத ஆளுங்க ஊர் உலகத்துல இருக்கா விளக்கம். அவன் வேலையா இருந்தா அடுத்த நிமிஷம் பார்த்து போடுவேன். இப்ப ஆளு கிடைக்கல கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் கதை. ஆமா அதானே. ஏய் இங்கறா ஏதோ ஊருக்குள்ள மரியாதையா தலை நிமிர்ந்து திரியறேன்னு நினைச்சிட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒழுங்கா சொன்னதை செஞ்சு போடு. இல்லாட்டி என்ன பண்ணுவோம் தெரியுமா? பஞ்சாயத்தை கூட்டி மான மரியாதை வாங்கிட்டு விட்டு போடுவேன் பாத்துக்க. வீடு வாசல உடைச்சு போட்டு போயிட்டா வீடு வாசல்ல கஷ்டப்பட மாட்டாங்கன்னு தெரியாதோ? நல்ல நாள் வருது பெரிய நாள் வருது அடுத்த வீட்ல இருக்க முடியுமா? இங்க பாரு இப்ப இத பாருங்க பொறுத்து 2-3 நாள் ஆயி போச்சு. இன்னும் தை பிறந்தப்புறம் அதுக்குள்ள வீட்ல போய் பொங்க வைக்கிற மாதிரி புது வீட ரெடி பண்ணி குடுக்குறேன். இல்ல ஓ வீட்டுல வந்து குடும்ப நடத்த விட்டு போ பாத்துக்க. இவன் வீட்டுக்குள்ள போய் குடும்பம் நடத்தணுமா? இவன் வீட்டுக்குள்ளேயாடி? இவனை நம்பிலாம் வீட்டுக்குள்ள போக முடியுமா மனுஷன்? முடியாது. டேய் இதெல்லாம் வேணாம் சார். இந்த டீலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, உடன்பாடு இல்ல. டேய் ஒழுங்கா சீக்கிரமா ஒழுங்கா வேலையை பார்த்து கொடுறா வீட்டு வேலையை. ஐயோ ஏப்பா தக்கரசு விடுப்ப, யாரும் 6 பேர் பாத்துற போறாங்க. பண்றேன் வேலையை நாளைக்கே ஸ்டார்ட் பண்றேன். என்ன கை எடுக்க முடியல? அடியே வனரசா எங்க வந்தா சொன்ன போய்கிட்டே இருக்க, எங்க போற? இல்ல இவன் மூஞ்சி மோர கடைய பார்த்தாவே எனக்கு டவுட்டா இருக்கு, சந்தேகமா இருக்குடியோ.
இன்னைக்கு இவன் வீட்டை விட்டு நான் அசைற மாதிரி இல்ல, அசைய போறதும் இல்ல. இவன் வீட்ல எனக்கு நான் டேரா போடலாம்னு முடிவு பண்ணேன். வா 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 வா. இங்க பாரு, அவன் மட்டும் குடியாந்து வேலையை பார்க்கல. யோ தொட்ராசு, நாளைக்கு எங்க வீட்டோட கிளவி கிட்ட அத்தனை வேலையை கொண்டு வந்து உங்க வீட்டுல அள்ளி போட்டு அப்படியே டேரா போட்டுருவோம் பாத்துக்க. ஆ, புரிஞ்சுச்சா? அட பாவி பையனே, ஒழுங்கா வேலையை பார்த்துருக்கலாம்லடா. ஐயோ, அவன் வேற உன் வீட்டுல இருந்து இருப்பனும் வம்பு கட்டிட்டு போறாளே. ஐயோ, ஒரு மார்க்கமா பாக்குறானே, முறைக்கிறானே வனரோசா. ஐயோ, என் செல்ல குட்டி கண்ணம்மா வேற வீட்டுல தனியா இருக்காளே. ஐயோ, இந்த ரவுடி பொம்பளை வேற போறாளுங்களே. என்னங்க கண்ணம்மா பேசுறங்க? என்ன வட்டி வசூலாச்சா? குண்டந்து கல்லாப்பட்டில கொட்டுங்க. ஏங்க ஏங்க, உங்களுக்காக கறி, மீன், நண்டு, இறாலு, நத்தை, வாங்கோலி, கிங்கோலி எல்லா கோழியும் அடிச்சு சூப்பரா வச்சிருக்கேங்க. சீக்கிரம் வாங்க. சிக்கனும் மட்டனும் வாங்கோலி கிங்கோலி. அடிய கண்ணம்மா, உன்னை யார் இதெல்லாம் சமைக்க சொன்னது? என்னை கேட்டு எடுத்தியா? ஐயோ கண்ணம்மா கண்ணம்மா, இவ வேற நேரங்களை புரியாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ ஐயோ, என் பிறந்த நாள் வேற வருது. எனக்கு நீ ஒட்டியான வாங்கி கொடுக்க போறியா இல்ல ஆண்டிக்கு நகை வாங்கி கொடுக்க போறியான்னு தெரியல. ஒரே உற்சாகத்துல இருக்கிறேன். என் கையால உனக்கு சாப்பாடு செஞ்சு போடணும்னு தோணுச்சு. அத வகை வகையா செஞ்சு வச்சிருக்கையா? அடியே கண்ணம்மா, நெட்டவழி வீட்டுல வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு கும்பலே நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காளுங்கடி. எல்லாத்தையும் வேகமா எடுத்து பரமேல ஒளிச்சு வைக்கிட்டு சீக்கிரம் வந்துட போறாளுங்க. நான் போய் ஆளை கூட்டிட்டு ஓடியாறேன். என்ன சொல்றீங்க? ஐயோ ஐயோ கண்ணம்மா, சின்னக்காதடி கதவை முதல்ல போட்டு வேலையை பாடி. நான் அந்த 10 நிமிஷத்துல வந்துடுறேன். கதவு போட்டவா? ஐயோ, வாசனை வேற மூக்க தொலைக்குதே. எங்க கதவு இருக்கு? கதவு இந்தா போடுறேன் விட்டுருவானா அவளை உள்ள? ஐயா ஐயா ஐயோ, எடுக்கறாளே சங்கரா மீனை எடுக்கறாளே கையில. உடைஞ்சிராம துண்டத்தை திருப்பி போட்டு வறுத்தனே. ராலி என்ன, நண்டு என்ன, மீன் என்ன, கறி என்னன்னு நமச்சனே. திங்கிறாளுகளே, அடிவை எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஆசாசையா அந்த மனுஷனுக்கு சமைச்சு கொடுத்தா எனக்கு ஒட்டி அணை வாங்கி தருவான்னு நினைச்சு கஷ்டப்பட்டு கர்மப்பட்டு நான் மீன் முள்ளு வேற குத்தி ரத்தம் வந்துச்சே கையில. அடி கைக்கே உனக்கு ஒட்டி அணை வரப்போது முள்ளு குத்துறான்னு சொல்லிவிட்டு சமைச்சது எல்லாம் வீணா போச்சே. சாப்பிடும்போது வயிறு எவ்வளவு கத்துவாளா? வாய முடு, வாயில கையை முனகால போட்டு முட்டி போடு. செஞ்ச தப்பு பனிஷ்மென்ட் கொடுத்தா வலிக்குதா? உன் புருஷன் மட்டும் 1 மணி நேரத்துல 6 பேரோட வரல. மதிய சாப்பாடு போடுறதுக்கு ஆளுக்கு கத்திட்டு கூப்பிடப்பட்டு இருக்கீல. ராத்திரி சாப்பாடு உன் வீட்டுலனே. என் வீடு கிளவி பத்தி தெரியுமா? நாங்களாவது பரவாயில்ல. மெயின் பிக்சர் அங்க இருக்குது. கிளவிய கூட்டிட்டு வந்தேன்னு ஒரு நேரம் சாப்பிடாததுக்கே 1 வாரம் வச்சுட்டீங்கிற மாதிரி தின்னு காலி வலிக்கு போயிடும். கூப்பிடவே கிளவியா? நம்மடி உன் வீட்டு கிளவியா? நீங்களாவது தின்னுங்கடி. அந்த கோ வீட்டு கிளவிக்கு கஞ்சின்னு எழுதி கொடுத்தாலே நாக்க போட்டு நக்கிற மாதிரி நக்கிக்கிட்டு கிடக்குமே. ஐயோ, கொஞ்சம் மெதுவா தின்னுங்கடி. என் புருஷன் இப்ப வந்துருவாரு. 4 பேரை கூட்டிக்கிட்டு மெதுவா தின்னுங்கடி. அப்பா, நல்லா சாப்பிடாச்சு. கடை பொடியா வீட்டு பொடியா வயிற்றுக்கு ஒத்துக்கிறாது. எது பெப்சி கிப்சி எது இருக்கா? என்ன முழிக்கிற? பணக்கார வீட்டுல அதெல்லாம் பிரிச்சுல வச்சிருப்பாங்கல்ல. இல்லையா? முழிக்கிறது சரி இல்லையாவ? சரி, எங்க வீட்டுல நான் சாப்பிட்டு இப்படி சுடுதைய வச்சு இப்படி சீரா தள்ளி போட்டு கொதிக்க வச்சு குடிப்போம். ஒரு டம்ளர் கறி மீன் நண்டெல்லாம் கெவியா சாப்பிட்டோம்னா வச்சு கொண்டுட்டு வா, ஆளுக்கு ஒரு டம்ளர் போ. ஏன் நிக்கிற? படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்ல சாப்பிட்டுட்டு. சீரா தண்ணிய வச்சு அப்படி வெதுவெதுப்பா கொண்டுட்டு வா. வாம் மாட்டரா. அப்படி சோறு போச்சே, கறி சோறு போச்சே. தொட்டா சின்னங்கி போல தொட்டா சின்னங்கிறாளே, தொட்டா அழைச்சிட்ட குருவி. ஏய் மேடம் இன்னைக்கு போடி, அவன் சொல்றல்ல 0 வாட்டர் வேணும்னு.